பொதுவாக இந்த நடுகள் எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் யாராவது வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க, அல்லது புலியை அடக்கி புலியை கொண்டு இருப்பாங்க, அல்ல சில சமயங்களில் பாம்புகளை கொண்டு பாம்பு கடிப்படி இறந்தவர்கள், அல்லது பன்றி குத்தி பன்றியால் மரணம் அடைந்தவர்கள், இந்த மாதிரி பல பேருக்கு வந்து நடுகல்கள் எடுத்திருக்காங்க. ஆனால் புல்லாங்குழல் வாசிப்பவர்களுக்கு எங்கேயாவது நடுகள் எடுத்திருக்காங்களா அப்படின்ற கேள்வி இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு வரும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி புல்லாங்குழல் வாசிப்பவனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் இங்கே இருக்கிறது கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு எதேச்சியாக நானே அப்படி ஒரு நடுகளை பார்க்க இருந்தது. அந்த நடுகளை தான் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு நடுகள் தொகுப்பு, சும்மா 7-8 நடுகர்கள் இந்த இடத்துல இருக்க. எத்தனை நடுகள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கறது எல்லாமே நடுகள் தாங்க, லைனாக பார்த்தீங்களா, எல்லாமே நடுகர்கள் தான். இது வந்து வீரகாரன் கோயில் அப்படின்னு வழிபட்டு வராங்க. இப்போ நாம் பார்க்கறது இந்த தொகுப்பில் உள்ள முதல் நடுகள். இதை பாருங்க, வில்லம்போடு ஒரு வீரன் நிற்கிற மாதிரி இருக்கு. இது வந்து முதல் நடுகள். இதுல இரண்டாவது நடுகள் தான் நம்ம தேடி வந்த நடுகள். பாருங்க, ஒரு நபர் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த புல்லாங்குழல் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நடுகள் இங்கே எடுக்கப்பட்டது. இது மூன்றாவது நடுகள். தம்பதி சகிதமாக நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து ஈட்டி ஏந்தியபடி காவலுக்கு. இந்த நடுக்கர்கள் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா 2 நடுக்கள் இருக்கு ஒரே இடத்துல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அது 5 நடுக்கர்கள் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே 2 பேரும் வெளியே ஏந்தி இருக்காங்க, ஒரு கையில் வந்து ஈட்டி ஏந்திருக்காங்க. பார்த்தா காவலுக்கு நிற்கிற மாதிரி இருக்கு. அடுத்து 6வது நடுகள். இதில் வந்து ஒரு வீரன் வந்து குதிரை மேலே ஏறி போகிற மாதிரி, வாழை நீட்டி போகிற மாதிரி இருக்கு. இது வந்து 6வது நடுகள். இப்போ பார்க்குறது 7வது நடுகள். ஒருத்தன் வீரன் வில்லேந்தி இருக்கான், கூட 2 பேர் இருக்காங்க. இது வந்து 7வது நடுகள். இது 8வது நடுகள். இங்கே ஒரு வீரன் இருக்கான், அவன் கையில் வந்து இடையில வால் மேலே கை வச்சுக்கிற மாதிரி இருக்கு, திருவால் மேலே. இந்த இதில் வந்து நடுகள் இல்லைங்க, ஏதோ நடுகள் இருந்திருந்தோம், அது ஏன் காணாமல் போயிடுச்சு. இல்லைப்பா, இப்போ நான் பார்க்குறது ஒரு வீரன் வந்து வில்லும் வேலும் ஏந்தி நிற்கிறான். இது வந்து 9வது நடுகள். ஆனால் இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 நடுகள் இருக்கு. இதில் இந்த குதிரை மேலே அமர்ந்துள்ள வீரனை தவிர மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காவலுக்கு நிற்கிற மாதிரி ஒரு இதுதான் காண முடியுது. ஒரு வேளை வேட்டுவ சமுதாயத்தை சார்ந்த வேடர்களோ அல்லது வந்து குறும்பர் இருக்காங்களே அவங்க சார்ந்த ஒரு நடுகள் அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த வால் குதிரை மேலே அமர்ந்தவன் மட்டும் வந்து வீரனாக தெரிகிறான், மற்ற வந்து வீரனாக தெரியல. இந்த நடுகள் தொகுப்பு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் பெரும்பாலை என்ற பகுதிக்கு சில கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. அதாவது தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணைன்னு ஒரு அணை இருக்குங்க. அதிலிருந்து பெரும்பாலை செல்லும் வனப்பகுதி வழியாக செல்லும் போது பெரும்பாலைக்கு சில கிலோமீட்டருக்கு முன்பாக இந்த நடுகள் தொகுப்பு இடத்தை பார்க்க முடிஞ்சு. இது வந்து ஒரு பிளான் பண்ணி நான் போக கிடையாது, எதேச்சியாக போனது தான். அதனால் கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூட கரெக்டாக இந்த ஊர் தான் சொல்ல முடியல. ஏன்னா அங்கே பருகில் வந்து ஒரு சில வீடுகள் மட்டுமே சாலை ஓரத்திலே இருக்குது, அருகில் வந்து ஒரு சில வீடுகள் மட்டுமே இருந்தது. அதனால் எக்ஸாக்டாக அது என்ன லொக்கேஷன், அது என்ன ஊர் அப்படின்ற தகவல் எதுவும் இல்லை. நான் விசாரித்த வரைக்கும் இந்த நடுகள் வந்து தொல்பொருள் துறையில் வந்து பதிவு செய்யப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நண்பர்கள் தொல்பொருள் ஆய்வாளர் இருப்பாங்களே அவங்களை கேட்டதுக்கு இது வந்து பதிவாகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நடுகள் தொகுப்போட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த புல்லாங்குழல் வாசிக்கும் நபருக்கு எடுக்கப்பட்ட நடுகள் தான். அந்த வகையில் மற்ற நடுகள் தொகுப்பிலிருந்து இது மிகவும் வந்து வேறுபடுத்தப்பட்டு வித்தியாசப்பட்டு. அதே மாதிரி வந்து வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டிப்பாக அந்த புல்லாங்குழல் வாசிக்கும் நடுகளுக்காக இந்த இடத்த கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
தகடு நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.